மல்லி இங்கே விஜய்க்காக செம்மையாக சமைச்சு ஆஃபீஸுக்கு சாப்பாடு எடுத்து போயிருக்காங்க. மல்லியை கூப்பிட்டு விஜய் தன்னுடைய ரூமில் உட்கார வைக்கிறாரு. மல்லி தான் சமைச்சிட்டு வந்த எல்லா சாப்பாடும் எடுத்து விஜய்க்கு ஒரு இலையில் பரிமாறுறாங்க. அதை பார்க்கும்போது அந்த வாசத்துலேயே விஜய் அப்படியே மயங்கிடுறாரு. மல்லி, என்னாச்சு மல்லி இன்னைக்கு? அதுவும் இவ்வளோ வெரைட்டியான டிஷ்ஷஸ், அதுவும் எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சுருக்க. என்னாச்சு மல்லி, எதுவும் இன்றைக்கி விசேஷமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு பிடிக்குமோன்னு தான் என் கையாலேயே எல்லாத்தையும் நானே பார்த்து பண்ணேன். நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிடுங்க, எனக்கு அதுவே போதும். என்ன மல்லி இப்படி என்ன திணற அடிச்சிட்ட அப்படின்னு விஜய் எடுத்து சாப்பிட்றாரு. சாப்பிட மல்லி எல்லாமே செமையாக இருக்குது. மல்லி நீ உட்கார், மல்லி நீ உட்காந்து சாப்பிடு. இல்லைங்க பரவாயில்லைங்க, உட்கார் மல்லி அப்படின்னு மல்லியை தோளில் கை பிடிச்சி அப்படியே பொறுமையாக உட்கார வச்சு மல்லிக்கும் பரிமாறாரு விஜய். அதை பார்க்கும்போது செம்ம சந்தோஷமாக இருக்காங்க மல்லி. அப்போது மல்லி அப்படியே ஆனந்த கண்ணீரோட, விஜய் எனக்காக ஒரு சின்ன உதவி பண்ணீங்களா? சொல்லு மல்லி, இதை கொஞ்சம் சாப்பிடுங்க விஜய் அப்படின்னு மல்லி விஜய்க்கு ஊட்டி விட்றாங்க. அப்படியே விஜய் கண் கலங்கிறாரு. ஏன்னா நம்ம மேலே இவ்வளோ பாசம் இருந்தால் மல்லி இப்படி தனியாளா தனக்கு பிடிச்ச எல்லா விதமான சாப்பாட்டையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே ஆஃபீஸில் உட்காந்து எனக்கு பரிமாறுவா, ஊட்டி விடுவா. உண்மையிலேயே மல்லி எனக்கு கிடச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு விஜய் நினச்சிக்கிறாரு. அப்படியே மணியாக 2 பேரும் சாப்பாட்டை மீறி மனசை விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மல்லி கிளம்பும்போது விஜய்க்கும் ஒன்றே, மல்லி நானும் கூடயே வரவா? நாம் 2 பேரும் வெளியே அப்படியே போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு விஜய் மல்லி 2 பேரும் காரில் அப்படியே வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போதும் விஜய் மல்லி 2 பேரும் மனசை விட்டு பேசுகிறாங்க. பேசி ரொம்ப சந்தோஷமாக 2 பேரும் வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்கு மல்லி விஜய் 2 பேரும் ஒன்றா வரதை பார்த்த இங்கே ராஜேஸ்வரி ரஞ்சிதாவுக்கும் வயிறுலாம் பயங்கரமாக எரியுது. என்ன இது, போகிற போக்க பார்த்தா இந்த மல்லியுடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக விஜய் போயிடுவான் போலையே. அப்புறம் நம்ம பேச்ச கேட்கவே மாட்டானே. இந்த மல்லி இந்த வீட்டுக்கு முதலாளி ஆகிடுவாளா? இல்லை, அது நடக்கவே கூடாது. ஏதாவது ஒன்று பண்ணி தீரணுமே அப்படின்னு ராஜேஸ்வரி ரொம்ப கடுப்போடு எழுந்திரிச்சு வீட்டுக்கு வெளியிருந்து நிற்கிறாங்க. ரஞ்சிதா வந்து, என்னாச்சு ராஜிமா, ஏன் இங்கே வந்து நிற்கிறீங்க? வேறு என்ன பண்ண சொல்கிற ரஞ்சிதா? வேறு என்ன பண்ணுறது? அந்த மல்லி விஜய் கூட ரொம்ப ஒட்டி உராடிட்டு இருக்கா. விஜயும் அதை புரிஞ்சிக்காம அவள் பின்னாடியே போயிட்டுருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக வருது. அதனால தான் என்னால் அங்கே நிற்க முடியல, இங்கே வந்துட்டேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம அரவிந்த் யார்ட்டையோ ஃபோனில் பேசுகிறத ராஜேஸ்வரி காதில் வாங்குறாங்க. அப்படியே பொறுமையாக ராஜி போயிட்டு ஒட்டு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம அரவிந்த் அந்த சாமியாரை ஒருத்தர் நடிக்க வச்சுருந்தார் இல்லையா, அதான் நம்ம அரவிந்த் விஜய் மனசில் மல்லி மேலே எந்த அளவுக்கு அன்பு பாசமாக இருக்காரு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக அரவிந்த் தான் ஒரு சாமியார் செட் பண்ணி அந்த கோவிலில் மல்லி உயிருக்கு ஆபத்து இருக்குது, மல்லி உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா மல்லிக்காக நீங்கள் இந்த பரிகாரம்லாம் பண்ணணும், இந்த அன்னதானம்லாம் வழங்கணும்னு சொல்லி நிறைய விஷயத்த அரவிந்த் அந்த சாமியார்கிட்ட சொல்லி கொடுத்து சொல்ல வச்சுருப்பார். அந்த சாமியாரும் அதே மாதிரியே மல்லியை பற்றி விஜய்கிட்ட சொல்லியிருப்பார். விஜயும் மல்லி உயிருக்கு உண்மையாலுமே ஆபத்து இருக்குன்னு நினச்சி மல்லிக்காக என்னென்னமோ பண்ணியிருப்பார். இது எல்லாத்தையும் செஞ்சது அந்த சாமியார் தான். அந்த சாமியார் காசு கேட்டான்னு சொல்லி அரவிந்த் வந்து, நான் தான் அன்றைக்கே கொடுத்துட்டேனே, அப்போ என்னென்னு திரும்ப காசு கேட்குறீங்க? அப்படிங்களா, குழந்தைக்கு உடம்பு சரியா? சரிண்ணே, நான் காலையில் வந்து உங்களுக்கு காசு தரேன் அப்படின்னு அரவிந்த் பேசிகிட்டு இருக்கிறத ராஜி காதில் வாங்குறாங்க. அப்படின்னா இவன் பேசலாம் வச்சு பார்க்கும்போது இந்த சாமியார்னு சொன்னாங்களே, அது எல்லாமே அரவிந்த் செட் பண்ணதாக இருக்குமோ அப்படின்னு ராஜுக்கு சந்தேகம் வந்து காலையில் அரவிந்த் அந்த சாமியாருக்கு பணம் கொடுக்க போகும்போது ராஜும் பின்னாடியே போய் கையும் களமாக பிடிச்சிடுறாங்க. அதாவது அரவிந்த் போனதுக்கப்புறமா அந்த சாமியாரை கூப்பிட்டு ராஜி பயங்கரமாக மிரட்டுறாங்க. மிரட்டி கேட்டதும் அந்த சாமியாரும் உண்மையை சொல்லிடுறாரு. இது மாதிரி 2 புருஷன் பொண்டாட்டி, அவங்க 2 பேரும் மனசுக்குள்ளே ஆசை இருக்குது, ஆனால் வெளியே காட்டிக்காமல் இருக்காங்க. நீங்கள் மட்டும் எனக்காக இந்த உதவி பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுற உதவி அவங்களுடைய வாழ்க்கையவே வேறு மாதிரி மாற்றிடும், அது அவங்களுக்கு குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி என்ன அப்படிலாம் அடிக்க சொன்னாருமா. காசும் கொடுத்தாரு. நானும் காசுக்கு ஆசைப்படுறது மட்டும் இல்லாமல் தன்னால் 2 பேர் சந்தோஷமாக வாழ்ந்தா பரவாயில்ல அப்படின்னு நான் தான் போய் சொன்னேன், என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு அந்த சாமியார் மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே ராஜி யோசிக்கிறாங்க, இவன் நம்மள்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணுறது? இதை வச்சு மல்லி அந்த வீட்டை விட்டு நாம் துரத்தி தீரணும் அப்படின்னு ராஜி ஒரு திட்டம் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த ராஜிக்கு மல்லி காலையிலே எழுந்துச்சி குளிச்சுட்டு விஜய்க்கு காஃபி கொடுத்துட்டு கீழே வந்து ராஜிக்கு ஒரு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை ராஜேஸ்வரி எதுவுமே சொல்லாமல் வாங்கிக்கிறாங்க. இந்த காஃபி தானே கொடுக்குறேன் நீனு, இதுதான் உனக்கு கடைசி காஃபியாக இருக்கும், உன்னை எப்படி இந்த வீட்டை விட்டுனா விஜய் மூலியமாகவே அடித்து துரத்தனை மட்டும் பாரு அப்படின்னு ராஜி நினச்சிட்டு இருக்காங்க. உனக்கான ஆப்பு இன்னும் கொஞ்சம் தடியாச்சடி, அவன் வரட்டும், வந்ததுக்கப்புறம் இருக்கும் உனக்கு. இங்கே ராஜி வெயிட் பண்ணும்போது வெளியில் ஒரு ஆள்
கூப்பிட்றாரு. என்னன்னு பார்த்தா, சாணம் தைக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் அருகாமான கத்தி இருந்தால் எடுத்துருவாங்கம்மா அப்படின்னு சொல்ல, வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி ராஜி உள்ளேருந்து கத்தி அருகாமனை எடுத்து வராரு. எடுத்து வந்து அவரும் சாணம் பூசுகிறாங்க. சாணம் தைச்சதுக்கு அப்புறமா காசு கேட்குறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ராஜேஸ்வரி எவ்வளோ என்னன்னு டீல் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக விஜய் வராரு. எனக்கா என்னாச்சு? இல்லை விஜய், நம்ம அருகாமனை கத்திலாம் ஷார்ப் இல்லாமல் இருந்துச்சு, அதான் இவர்கிட்ட கொடுத்து இல்லை ஷார்ப் பண்ணுண்டா. அப்படியாக்கா? எவ்வளோ ஆச்சாங்க்கா? 200 கேட்குறா விஜய். சரிக்கா, இந்த காசை அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, விஜய் நீயே கொடுறாரு காசை. சரிக்கா அண்ணா இந்தாங்கண்ணே. இங்கே விஜய் கொடுக்கும்போது அவரும் திரும்பி காசை வாங்குறாங்க. காசு வாங்கும்போது அப்போது விஜயை பார்க்குறாரு அவர். ஆஹா, இவருக்கு மட்டும் நாம் சாமியார் இல்லைங்க ரொம்ப தெரிஞ்ச பிரச்சனையாகுமே அப்படின்னு யோசிக்கும்போது, இங்கே நம்ம விஜய் ஒன்று இவர் எங்கேயும் நான் பார்த்துருக்கேனே அப்படின்னு யோசிக்க டக்குன்னு விஜய்க்கு ஞாபகம் வருது. நீங்கள் அந்த சாமியார் தானே? நீங்கள் தானே மல்லி உயிருக்கு ஆபத்துலாம் சொல்லி என்கிட்ட பரிகாரம்லாம் பண்ண சொன்னீங்க, நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு கேட்க, ராஜு ஒன்னே என்ன விஜய் சொல்கிற? இவர் சாமியாரா? ஆமாக்கா, அன்றைக்கி கோயிலுக்கு போனப்போ இவர் தான் சாமியார் வேஷத்துலேருந்து எனக்கும் மல்லிக்கும் குறி பார்த்து மல்லிக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு என்னை பரிகாரம்லாம் பண்ண சொன்னார். நானும் அதை நம்பி பரிகாரம்லாம் பண்ணக்கா அப்படின்னு சொல்ல, விஜய் நான் தான் அப்பயே சொன்னலடா எனக்கு எதோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு, நீ என் பேச்சு கேட்கவே இல்லை. இப்போது இவனே கேட்கலாம் மாட்டிக்கிட்டான். டேய் உண்மையை சொல்டா, எதுக்கு என் தம்பியை நீ சாமியார் வேஷத்தில் ஏமாத்தின? சொல்லப்படியா இல்லையா? இப்போது சொல்லலை அப்படின்னா நான் இப்போயே போலீஸுக்கு கால் பண்ணி உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளே தள்ளி முட்டிக்கு முட்டு தட்டி உன் வாயால் எல்லா உண்மையும் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பதில் நீயா சொல்கிறது உனக்கு நல்லது, சொல்லுடா அப்படின்னு இங்கே ராஜி மிரட்டுறாங்க. உடனே அந்த சாமியார் வேஷம் போட்ட அந்த அண்ணனும், இது மாதிரி மல்லின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் தான் வந்து என்கிட்ட காசை கொடுத்து நான் சொல்கிற மாதிரி செய்யுங்கன்னு சொன்னான், நானும் அதனால் காசுக்கு ஆசைப்பட்டு அப்போல்லாம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு இங்கே பயங்கரமான நாடகத்தை போடுறான் அந்த சாமியார். அதாவது ராஜேஸ்வரி நேரில் பார்த்தது மட்டும் இல்லாமல், இதுமாதிரி நாளைக்கு காலை நீ எங்கள் வீட்டுக்கு வா, விஜய் ஒன்று பார்க்கணும், பார்த்துட்டு உன்னை மிரட்டுவான், அப்போதைக்கு நீ இதுக்கெல்லாம் காரணம் அந்த மல்லி தான் சொல்லி நீ சொல்லணும், உனக்கு எவ்வளோ வேணும் பணம் தரேன் அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி ஏற்கனவே டீல் பேசிட்டாங்க. அதே மாதிரி அவனும் இதுக்கெல்லாம் காரணம் மல்லின்னு சொல்லி ஒரு கதையை சொல்கிறான். அதை கேட்ட உடனே செம்ம கடுப்பாகுது. ராஜு உடனே, பாத்தியா விஜய், அந்த மல்லி இந்த வீட்டில் இருக்கணும், உன் மனசை மாற்றணும்னு எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்த்துருக்கான்னு. நான் தான் அப்பயே சொன்னேன், மல்லியை நம்பாத விஜய், மல்லியை நம்பாதன்னு. நீ கேட்கவே இல்லை. இந்த அக்கா பச்சையோட கேட்காம அக்காவுடைய வார்த்தை மீறி அந்த மல்லிக்காக நீ என்னென்னமோ பண்ண. கடைசியில் பார்த்தியா விஜய், அந்த மல்லி ஆள் செட் பண்ணி அவளை நல்ல மாதிரி காட்டிக்கிட்டு ஒன்றையும் ஏமாற்றிக்கிட்டு எங்களையும் ஏமாற்றி இந்த வீட்டில் இருக்கா. இப்போ நீ என்ன பண்ண போகிற விஜய் அப்படின்னு ராஜேஸ்வரி ஏற்றி விட, விஜய் ஒன்று நேராக போகிறாரு. மல்லி இங்கே வா போல வெளியே அப்படின்னு கூப்பிட, சொல்லுங்கள் என்னாச்சு, இவர் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்ல, மல்லியும் ஒத்து பார்த்துட்டு, ஏங்க இவர் இந்த சாமியார் தானேங்க? சாமியார் தாண்டி, சாமியார் தான். உன் வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வைக்க வந்து சாமியார். ஆனால் உன் வாழ்க்கையில் ஒளி ஏற்றுறதுக்கு என் வாழ்க்கையை கெடுக்க நினச்ச பார்த்தியா? சி, நீலாம் ஒரு பொம்பளையா? எந்த அளவுக்கு நீ மட்டமாக வேலை பார்த்துருக்க, உன் உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீயே ஒரு பிளான் பண்ணி அது மூலிமா என்ன நீ நல்லாவே ஏமாத்திடல. என்னை நல்லா முட்டாளாக்கிட்ட. இதுக்கு மாதிரி நான் முட்டாளாக்க விரும்பலை. ஒழுங்கு மரியாதையாக உன் பேக் எடுத்துகிட்டு நீயாவே இந்த வீட்டை கிளம்பிடு, இல்லைனா வர கோவத்துக்கு நானே உன்னை கழுத்தை பிடிச்சி கொண்டுடுவேன் அப்படின்னு விஜய் கத்த, மல்லிக்கு ஒன்றுமே புரியல. நாம் என்ன பண்ணோம்? இப்படி தான் எப்போதுமே பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்க தான் நம்மளுடைய வேலையே. நாம் ஒரு நாள் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துட்டால் போதுமே, அந்த கடவுளுக்கு பொறுக்காதில்ல. அதனால தான் திரும்பவும் இவர் வேதாள முருகமாரி இருந்த மாதிரி நம்மளை வீட்டோட வெளியே போக சொல்கிறாரு. இதுக்கு மேலே நாம் அசிங்கப்பட்டு இந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு மல்லியும் பேகை தூக்கிட்டு, நான் கிளம்புறேங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்க, அப்போ தெரியும் இந்த மல்லி யார் என்னன்னு. அப்போ தான் மல்லி என் தப்பு பண்ணலை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நேரம் வர வரைக்கும் நான் இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு மல்லியும் ரொம்ப கோவமாக தன்னுடைய பேகை தூக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க.